சென்னா கிரேவி இதுக்கு தேவையான பொருட்கள்: சென்னா, சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம், சின்ன சின்னதாக வெட்டின தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் சென்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் வர அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்னா வந்து நீங்கள் ஒரு 6 hours சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா காஞ்சி வந்த உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதோட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்த உடனே கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். தக்காளி வெங்காயம் சேர்ந்து குக் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆன உடனே சென்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சென்னாவோட தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண வச்சுக்கோங்க. அந்த சென்னாவோட அந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்ல, குக் பண்ண தண்ணியும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி வெங்காயம் நல்லா குக்காகி அந்த சென்னாவோட சேர்ந்து குக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் நார்மல் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்தப்பில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கிளறி விட்டு அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க, குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கோக்னட் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். கோக்னட் பேஸ்ட் ஆட் பண்ணி அது நல்லா இது பண்ணுங்க, கிளறி விடுங்க. அது நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். ப்ளஸ் வந்து அந்த கோக்னட் ஸ்மெல்லுமே நமக்கு இதுவாகணும். அப்போ தான் அந்த டிஷ் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கிளறி விடுங்க டைம் எடுத்து. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். நம்மளோட டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தொட்டுக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கிரேவி பதத்துக்கு இருக்கிறதுனால சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிட்டு